Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல பேங்கிங் ஃபீச்சர்ஸ்ல செக் பிரிண்டிங் எப்படி பண்றது அப்படின்ற தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து செக்குடைய ஹைட்டு வித்து செக் டேட் வந்து எங்கே வரணும், டாப் எட்ஜா லெஃப்ட் எட்ஜா எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் லெட்ஜர் கேவிபி பேங்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு அது கீழே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸ்விஃப்ட் கோடு, பிரான்ச் நேம் எல்லாமே அதில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது செட் பண்ணி முடிச்சோடனே பேங்க் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்கும். எனேபிள் செக் பிரிண்டிங் எஸ், செட் ஆன் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகர்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே செக்குடைய டைமென்ஷன், வித் ஆஃப் த செக் என்ன, ஹைட் ஆஃப் த செக் என்ன, செக் டேட் வந்து டாப் எட்ஜில் வரணுமா இல்லை லெஃப்ட் எட்ஜில் வரணுமா எல்லாமே நம்ம இதில் செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறேன். என்னுடைய ஒருத்தவங்கக்கிட்ட நவ்யாங்கிறவங்ககிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் பே பண்ணுறேன். ஓகேங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து நவ்யான்றவங்க, அவங்களுக்கு நான் அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறேன். பேமெண்ட் வந்து ஒரு 25,000 பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணும்போதே பேங்க்கு செலக்ட் பண்ணிட்டோம்னாவே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டுன்னு கேட்கும். அதாவது செக் நம்பர், செக் டேட்டு அது எல்லாமே நம்ம அதில் பேமெண்ட்டில் போட்டுருவோம். ஓகேங்களா? அது எப்படி ரிப்போர்ட் செக் பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங்கில் செக் பிரிண்டிங்கில் செலக்ட் பேங்க் நேம், பேங்க் நேம் வந்து இப்போ கேவிபி அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேனாவே கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாவே சின்னதாக வந்ததுன்னா நீங்கள் ஆல்ட் இசட் கொடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாவே அந்த செக் பிரிண்டிங் அவுட்புட் நமக்கு வந்துடும். டேட்டு, பர்டிகுலர், யார் பார்ட்டி, யாருக்கு நம்ம பே பண்ண போகிறோம், நவ்யாங்கிறவங்களுக்கு தான் நான் பே பண்ணுறேன் 25,000. ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்னா செக் நம்பர், செக் டேட்டு. அப்புறம் பிரிண்டட் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா செக் பிரிண்ட் ஆகும், நோன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. அப்படியே நம்ம வியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அமௌண்ட் வந்து 25,000. இதுதான் வந்து செக் பிரிண்டிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.